ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 7 திருமொழி 7 பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம். தேவப்பிரயாகை கண்டம் என்னும் கடிநகர் என்ற திவ்ய கஷேத்திரம் கங்கை கரையிலே இடம்பெற்றுள்ளது. புருஷோத்தமன் இருக்கை என்னும்படியாக புருடோத்தமன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அந்த இடத்தை நாம் சென்று இப்போது அடைந்து விட்டோம். இதுவரை 6 பாசுரங்கள் அனுபவித்தோம். ஒவ்வொரு பாசுரத்துல பெருமாளை ஒவ்வொரு வடிவத்தில் கண்டு அனுபவித்து பேசினார் பெரியாழ்வார். முதல் பாசுரத்துல ராமபிரான், 2, 3 உலகளந்த பெருமாள், 4வது பாசுரம் ஸ்ரீமன் நாராயணன், 5வது பாசுரத்துல பல அவதாரங்கள், 6வது கிருஷ்ணாவதாரம். பெரியாழ்வாருக்கு கண்ணன்ட்ட தானே ஈடுபாடு. கண்ணனை சொன்னவருக்கு ஒரு பாட்டோட நிறுத்துறதுக்கு மனசு இல்லை. அதனால 7, 8 அடுத்தடுத்து வரிசையா கண்ணனாகவே அந்த எம்பெருமானை பாடப்போகிறார். அந்த வகையில 7வது பாசுரம் தேவப்பிரயாகை எம்பெருமானை கண்ணனாக கண்டு பெரியாழ்வார் அருளி செய்கிறார். விற்பிடித்து ஈர்த்து வேழத்தை முறுக்கி மேல் இருந்தவன் தலை சாடி மற்பொருது எழப்பாய்ந்து அரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு. அற்புதம் உடைய ஐராவத மதமும் அவர் இளம் படியர் ஒன் சாந்தும் கற்பக மலரும் கலந்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. வில் பிடித்து இருத்து வேழத்தை முறுக்கி மேல் இருந்தவன் தலை சாடி மல்பொருது எழப்பாய்ந்து அரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு. அற்புதமுடைய ஐராவத மதமும் அவர் இளம்படியர் ஒன் சாந்தும் கற்பக மலரும் கலந்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. இப்போ பாட்டினுடைய முதல் பாதி கண்ணபிரான் யாருங்கிறத தெரிவிக்கிறார். கம்சன் என்ன பண்ணா, கண்ணனையும் பலராமனையும் மதுராவுக்கு வரவழைத்து அவர்களை அழிக்கணும்னு திட்டமிட்டான். அதுக்கு கோலையாப்பீடம்ங்கிற ஒரு மதம் கொண்ட யானை, அதை அரங்கத்தின் வாசல்ல வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள சாணூரன் முட்டிக்கன் என்று 2 மல்லர்களை ஏற்பாடு பண்ணியிருக்கான். கம்சன் பெரிய மஞ்சத்துல ஒசரத்துல உட்காந்துருக்கான். ஏன்னா கீழே இருந்தா கண்ணன் தன்னை அடிச்சிருவானோன்னு பயம். ஒசரத்துல உட்காந்துருக்கான். ஒரு வில் விழான்னு ஏற்பாடு பண்ணி அதற்காக பெரிய ஆயுத சாலை, அதுல வில்லெல்லாம் வச்சிருக்கான். இப்போ கண்ணன் மதுராவுக்குள்ளே நுழைந்ததும் என்ன பண்ணான், அதே வரிசையில அருளி செய்கிறார் பெரியாழ்வார். இப்ப அப்படியே பாட்டுக்கு வாங்கோ. வில் பிடித்து இருத்து. மதுராவுக்கு நுழைஞ்சதும் கண்ணன் பண்ண முதல் காரியம் வில். கம்சனுடைய ஆயுத சாலையில் உள்ள வில் பிடித்து அதை கையால பிடிச்சான், எடுத்தான். இருத்துனா முறித்துன்னு அர்த்தம். அது என்ன, ராமன் தான் வில்ல முறிப்பானா, கண்ணன் முறிக்க மாட்டானா? அதனால கிருஷ்ணாவதாரத்திலையும் பண்றேன். மிதிலைக்குள்ள நுழைஞ்சதும் ராமன் பண்ண முதல் காரியம் வில்ல முறிச்சான். மதுராவுக்குள் நுழைஞ்சதும் கண்ணன் பண்ண முதல் காரியம் வில்ல முறிச்சான். வில் பிடித்து இருத்து கம்சனுடைய ஆயுத சாலையில் உள்ள வில்லை எடுத்தான், அதை நான் ஏற்றினான், இருத்து முறித்தான். உடஞ்சு போன வில்ல வச்சு சுத்தி இருக்க கம்சனுடைய ஆள்களை எல்லாம் அடித்து நொறுக்கினான். இது கண்ணன் செய்த முதல் செயல். அடுத்து என்ன பண்ணான்னா, வேழத்தை முறுக்கி. கம்சன் கோலையாப்பிடம்ங்கிற யானை, அத மல்யுத்த அரங்கத்தின் வாசல்ல நிறுத்தியிருக்கான். வேழம்னா யானைன்னு அர்த்தம். வேழத்தை, அந்த யானை என்ன பண்ணான்னா முறுக்கினா இந்த இடத்துல பங்கப்படுத்தின்னு அர்த்தம், ட்விஸ்ட் பண்ணின்னு அர்த்தம் இல்ல. மொத்தமா பங்கம் பண்ணிட்டான். யானையோட துதிக்கைய பிடிச்சு கீழே இழுத்து தள்ளி யானையே பங்கம் பண்ணி முறுக்கி அழித்து வதம் செய்தான். 3வது என்ன பண்ணான்னா, மேல் இருந்தவன் தலை சாடி. மேல் இருந்தவன்னா யானை மேல உட்கார்ந்து இருந்தவன், அதாவது யானைப்பாகன். தலை சாடினா அவன் தலை சிதறும்படியாக அவனை தாக்கினான்னு அர்த்தம். இது மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். கண்ணபிரான் என்ன பண்ணானா, யானை அடிச்சு கீழே தள்ளிட்டான். யானை நீ எழுந்துக்காதுன்னு தான் பலராமன் கூட நினைச்சார். இந்த யானைப்பாகன் இருக்கானே, அவன் யானையை விட பெரிய வில்லனா. அவன் என்ன பண்ணா, வேழத்தை முறுக்கின்னு கிருஷ்ணன் கீழே தள்ளி இருக்கான் பாருங்க. அதை எழுப்பி திரும்ப கிருஷ்ணனை தாக்கவான்னு அழிச்சுன்னு வரான். கிருஷ்ணன் அடிச்சு கீழே தள்ளினா மறுபடியும் அவன் எழுப்பி அழிச்சுன்னு வரான். கண்ணன் பார்த்தான், இது யானையை அடிச்சு பிரயோஜனம் இல்ல, இவனைத்தான் முதல்ல அடிக்கணும். அதனால மேல் இருந்தவன், மேல உட்காண்டிருந்தானே, அவன் தலை சாடி அவனுடைய தலைய மொத்தமா அடிச்சு சதற பண்ணிட்டான். அவனும் போயிட்டான், யானையும் அழிந்தது. அப்ப விற்பிடித்து இருத்து வேழத்தை முறுக்கி மேலிருந்தவன் தலை சாடி. வில்ல முறிச்சான், யானையை அடிச்சான், மேல இருந்த பாலகனுடைய தலையையும் உடைத்தான். அடுத்து என்ன பண்ணான்னா, மற்பொருது. மல் பொருதுங்கிறதா மற்பொருதுன்னு இருக்கு. மல்லுனா மல்லர்கள், சாணூரன் முட்டிக்கன் 2 மல்லர்கள்.
அரங்கத்துக்குள்ள நுழையறான் கண்ணபிரான். சாணூரனுக்கும் கண்ணனுக்கும் போர், முஷ்டிகனுக்கும் பலராமனுக்கும் போர். அந்த யுத்தம் நடக்கிறது. அதுல மல்லர்களோடு, பொருதுன்னா போரிட்டு சண்டை போட்டுன்னு அர்த்தம். பொருது அந்த மல்லர்களோடு போரிட்டு அவர்களையும் வீழ்த்தி அழித்தொழித்து விட்டான். அதுக்கப்புறம் எழப்பாய்ந்து, எழனா மேல் நோக்கின்னு அர்த்தம். எழுவதுன்னு சொல்றோம் இல்லையா, கீழேந்து மேல போனா மேல் நோக்கி, பாய்ந்து, பாய்ந்துன்னா ஜம்ப் பண்ணி குதித்துன்னு அர்த்தம். பாய்ந்துன்னா கம்சன் ஒசரத்துல உட்கார்ந்து இருந்தான் இல்லையா ஒரு மஞ்சத்துல, கிருஷ்ணன் இங்கேருந்து பாஞ்சானா. பாஞ்சு அரையனை உதைத்த, அரையன்னா பொதுவா தலைவன் அர்த்தம். இங்க யாருக்கு தலைவன்னா இந்த முட்டிகன் சாணூரனுக்கும் அந்த யானைக்கும் யானை பாகனுக்கும் அரையன் தலைவன் யாரு? கம்சன். அதனால அவன் அரையன் என்று இங்கே குறிப்பிடுகிறாருக்கா. எல்லாருக்கும் அவன் தலைவன் அர்த்தம் இல்ல, அவனுக்கு கீழே இருந்த தீய சக்திகளுக்கெல்லாம் அவன் தலைவன் வச்சுக்கலாம். இன்னொரு சுவாரஸ்யம் இங்க வியாக்கியானத்துல காமிச்சிருக்கா. பொதுவா தலைவன்னா உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கவன அரையன் தலைவன் சொல்லுவானாம். கம்சனுக்கு அதுக்கான தகுதி, பெருமை, யோகியத்தை எல்லாம் இருக்கோ இல்லையோ, உட்கார்றது அரையன்னு உட்கார்ந்துட்டான். அதை வச்சு கிண்டலா பெரியாழ்வார் குறிப்பிடுறாராம் அரையன். அந்த அரையனை உதைத்த கண்ணன் இங்கேருந்து பாஞ்சான், அங்க போய் ஒரு உதைச்சான். அவ்வளவுதான், அதோடு கம்சனும் முடிஞ்சு போயிட்டான். இது என்ன குறிக்கிறதுன்னா, வசுதேவர் தேவகி 2 பேரையும் சிறை பிடிச்சிட்டு கம்சன் என்ன பண்ணானா, கிருஷ்ணன் வரட்டும் அவனை அழிச்சு காட்டுறேன்னு இத்தனை ஏற்பாடு பண்ணானா. ஆனா கண்ணன் என்ன பண்ணான்னா, அந்த வில்லாகட்டும், யானையாகட்டும், யானை பாகனாகட்டும், மல்லர்கள் ஆகட்டும், கம்சன் ஆகட்டும், 5ஐயும் ஒரு நொடியில மொத்தமாக அழித்து தேவகி வசுதேவரை விடுவித்தான். இது உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னன்னா, சம்சாரத்திலே உலகியல் வாழ்க்கையில ஜீவாத்மாக்களான நம்மையும் இத்தனை வலிமையான பாபங்கள் சிறை வச்சிருக்கான். கிருஷ்ணன் வந்ததும் அத்தனையும் அழிஞ்சு போயிடுறான் இல்லையா, அத்தனை தீய சக்திகளும். அது போல பகவானுடைய அருள் நம்மை தேடி வந்தால் இந்த அத்தனை பாபங்களும் அழிஞ்சு போய் நமக்கு சம்சாரம்ங்கிற சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கிடைக்கும். நாமெல்லாம் தேவகி வசுதேவர் ஸ்தானத்துல இருக்கோம். நம்ம பாபங்கள் ஒன்னொன்னும் கம்சன் மாதிரியும், சாணூரன் மாதிரியும், முட்டிகன் மாதிரியும், குவலையாப்பிடம் மாதிரியும், யானப்பாகன் மாதிரியும், வில்லு மாதிரியும், இப்படியெல்லாம் பெரிய பெரிய பாபங்கள் சுத்தி இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னடா பண்ண போறோம்? எப்படி இதுல இருந்து வெளியில வர போறோம்? உள்ளுக்குள்ள சிறையில, சம்சார சிறையில நம்ம சிக்கி தவிச்சுட்டு இருக்கோம். பகவான் வந்துட்டா போறோம், அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவன் வந்துட்டாலே போறோம், இதெல்லாம் காலி ஆயிடும். அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம். இப்படி இத்தனையும் செய்த மால் புருடோத்தமன் வாழ்வு. மால் பக்தர்கள் மீது வெறித்தனமான அன்பு கொண்ட புருடோத்தம பெருமாள் வாழ்வு, அவன் ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கும் இடம்தான் கண்டம் என்னும் கடிநகர். வில்ல பிடிச்சு முடிச்சவனும், வேழமாகிய யானை குவலையாப்பிடத்தை அழித்தவனும், அதன் மேல் உட்கார்ந்திருந்த பாகன் தலையை செதற வச்சவனும், மல்லர்களை அழித்தவனும், கம்சன் மீது பாய்ந்து உதைத்தவனும் இப்போது புருஷோத்தம கஷேத்திரத்துல எழுந்தருளி இருக்கிறான். எந்த புருஷோத்தம கஷேத்திரம்? நிறைய சொல்லுவாளேன்னா, நாம பாக்குறது கங்கை கரையில் உள்ள புருஷோத்தம கஷேத்திரம் கண்டம் என்னும் கடிநகர். அதான் பாட்டின் அடுத்த பாதி. அற்புதம் உடைய ஐராவத மதமும் அவர் இளம்படியர் ஒன் சார்ந்தும். கங்கை இருக்கே, கங்கை நதியில பார்த்தா வெறும் தண்ணீர் மட்டும் ஓடலையாம். அத்தோடு இது தேவலோகம் வழியா பாய்ந்து வருவதாலே ஐராவத யானையின் மத ஜலமும் இதுல கலந்து போறதா. யானையிடம் இருந்து மத நீர் சுரக்கும்னு நம்ம இலக்கியங்கள்ல பாக்குறோம். கங்கை இருக்கே, பிரம்மாவின் சத்தியலோகத்தை பெருமாள் அளக்கிறார். அங்க அவர் திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு தேவலோகத்துக்கும் பாய்ந்து சிவன் தலைக்கு வந்து அதுக்கப்புறம் பூமிக்கு வந்தது. இப்படித்தான் வரலாறு. அதனால அந்த தேவலோகம் வழியா வரும்போது அற்புதமுடையனா அற்புதமான, ஆச்சரியமான ஐராவத, இந்திரனுடைய யானையான ஐராவதம், அதனுடைய மதமும் மத நீர் அப்படியே இதுல கலந்துருக்கான். அதுக்கு எத்தனை சிறப்பு பாருங்க. பிரம்மாவோட கமண்டலத்துல தர்ம தேவதையே நீரா இருந்து புறப்படுறார். பெருமாளோட திருவடி சம்பந்தம் பெற்று வருகிறது. சிவனுடைய தலையில் உள்ள கொன்றைப்பூ சம்பந்தம் அது தனியா பார்த்தோம். இதுக்கு நடுவுல தேவலோகம் வழியா பாஞ்சு அங்கே பார்த்தால் ஐராவத யானையின் மத ஜலம் அது கலக்கிறதாம். அது மட்டும் இல்லையா, அவர் இளம்படியர், அவர்னா தேவர்கள்னு அர்த்தம். இளம்படியர்னா இளம் பருவம் கொண்ட பெண்கள். அவர் இளம்படியர்னா தேவலோகத்தை சார்ந்த இளம் பெண்கள், அதாவது தேவிமார்கள், தேவதைகள்னு இருப்பா இல்லையா. ஒன் சாந்தும், அவர்கள் அணியக்கூடிய, ஒண்ணுன்னா சிறந்தன்னு அர்த்தம், சாந்துன்னா சந்தனம்னு அர்த்தம். அவ சந்தனம் பூசின்னு இருப்பாளாம். அத்தோட அவ கங்கையில, ஆகாச கங்கையில நீராடுறா. அந்த சந்தனமும் கலந்து கற்பக மலரும் கலந்திழி கங்கை. தேவலோகம் வழியா போகும்போது கற்பக மரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பூக்கள் எல்லாம் உதிருமா, அதையும் கங்கை தான் வாங்கிக்குமா. கற்பக மலரும். அப்ப நினைச்சு பாருங்க கங்கை எவ்வளவு நறுமணமா இருக்கும்னு. பொதுவா நதியில நறுமணம் பார்க்க முடியாது, தூய்மை இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மற்ற சிறப்புகள்லாம் இருக்கும். கங்கையில மட்டும் பார்த்தா ஐராவத மத ஜலத்தின் நறுமணம், தேவலோக பெண்களுடைய சந்தனத்தின் நறுமணம், அத்தோடு கற்பக மலரும், கற்பக மலரோட வாசனை,
கலந்து இழி கங்கை. கலந்துன்னா ஒன்று சேர்ந்து. ஐராவத மதஜலத்தின் வாசனை, தேவலோக பெண்டீருடைய சந்தன வாசனை, கற்பகமலருடைய வாசனை கலந்து இழினா பெருகி வரக்கூடிய கங்கை, அப்பேற்பட்ட கங்கா ஜலம். அதனால அற்புதமுடைய ஐராவத மதமும் ஆச்சரியமான ஐராவத யானையினுடைய மதஜலம். அவர் இளம்படியர் ஒன் சாந்தும், தேவலோகத்துல உள்ள இளம் பெண்கள் அணியக்கூடிய சந்தனம், கற்பக மலரும், தேவலோகத்துல உள்ள கற்பக மரம் எல்லாம், அதுல உள்ள மலர் எல்லாம் மொத்தமா கங்கையில விழருது. கலந்து இழி கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. இப்படிப்பட்ட கங்கை கரையில் உள்ள கண்டம் என்னும் கடிநகர் தான் எங்க எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் கஷேத்திரம்ங்கிறது பாட்டின் சாரம். விற்பிடித்து ஈர்த்து வேழத்தை முறுக்கி மேல் இருந்தவன் தலை சாடி மற்பொருது எழப்பாய்ந்து அரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு. அற்புதம் உடைய ஐராவத மதமும் அவர் இளம் படியர் ஒன் சாந்தும் கற்பக மலரும் கலந்திழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே. வில் பிடித்து இருத்து வேழத்தை முறுக்கி மேல் இருந்தவன் தலை சாடி மல்பொருது எழப்பாய்ந்து அரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு. அற்புதமுடைய ஐராவத மதமும் அவர் இளம்படியர் ஒன் சாந்தும் கற்பக மலரும் கலந்திழி கங்கை கண்டம் என்னும் கடிநகரே. வில்லை பிடித்து எடுத்து முறித்து, அத்தோடு யானையை முறுக்கி தாக்கி அதை பங்கம் பண்ணி, அதன் மேலிருந்த யானைப்பாகனுடைய தலையை சிதறப்புடைத்து மல்லர்களோடு போரிட்டு, அதுக்கப்புறம் இவ தலைவன் மீது மேலே பாய்ந்து உதைத்து வதம் செய்த மால்புருடோத்தமனாகிய கண்ணபிரான் ஆனந்தமாக எழுந்தருளி இருக்கும் இடம் எதுன்னா அற்புதமான ஐராவதத்தின் மதஜலமும், தேவலோகத்தில் உள்ள இளம் பெண்கள் அணிந்திருக்கும் சந்தனமும், கற்பக மரத்தின் மலர்களும் கலந்து பெருகி வரக்கூடிய கங்கை கரையில் உள்ள கண்டம் என்னும் கடிநகர். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: பிரேக்கிங் த போ, killing the elephant and breaking the head of the elephant mahout into pieces, fighting with the wrestlers and then jumping towards Kamsa and kicking him. Now Lord Krishna, after finishing all these things, is dwelling in Purushottama Kshetra Kandam ennum Kadinagar on the banks of river Ganga, which flows along with the fragrance of the water from the head of the wonderful Airavata, as well as the sandal paste in the Devaloka maidens and flowers from the Kalpaka tree of the heavens என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் தொடர்ந்து கண்ணனாகவே அந்த எம்பெருமானை காணப்போகிறார் பெரியாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். விற்பிடித்திருத்து வேழத்தை முறுக்கி மேல் இருந்தவன் தலை சாடி மற்பொழுதெழ பாய்தரையனை உதைத்த மால் புருடோத்தமன் வாழ்வு. அற்புதமுடைய ஐராவத மதமும் இளம்படியர் ஒன் சாந்தும் கற்பகமலரும் கலந்திழி கங்கை கண்டம்
கடினஹாரே